அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கினியவர்களே, இந்த எறும்பை பாருங்கள். இந்த எறும்பு எவ்வளோ துருதுருப்பாக சுறுசுறுப்பாக இருக்கிறது. இப்படி துருதுருவென ஓடும் எறும்பை சுறுசுறுப்புக்கு உதாரணம் காட்டுவதும் அதே மாதிரி இந்த பறவை பாருங்கள். இந்த பறவை தன்னுடைய உணவிற்காக பல மைல்கள் தூரம் பறந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. உணவிற்காக பல மைல்கள் பறந்து சூழும் இந்த பறவையை கடின உழைப்பிற்கு உதாரணம் காட்டுவதும் மக்களிடையே பரவலாக அறியப்பட்ட ஒரு விஷயம். இப்படிப்பட்ட எறும்பிலும் பறவையிலும் மனிதர்கள் கற்றுக்கொள்ளத்தக்க பல சிறப்பு மிக்க அம்சங்கள் இருந்தாலும் இந்த உரையில் நாம் அதனை பற்றி ஆராய முற்படுவதில்லை. மனித குலத்திற்கு அறிவுரையாக அருளப்பட்ட திருக்குரான் பல இறை தூதர்களின் வரலாறுகளை பதிவு செய்துள்ளது. சில நல்லடியார்களின் வரலாற்றினையும் எடுத்து கூறுகிறது. அல்லாஹ் இவற்றை எல்லாம் கதை ரசனைக்காகவோ இலக்கிய சுவைக்காகவோ இறைவன் கூறவில்லை. மாறாக இந்த மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே இறைவனால் எடுத்து கூறப்பட்ட உண்மை வரலாறாகும். இதை பின்வரும் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முடிவில் தூதர்கள் நம்பிக்கை இழந்து தாங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணிய போது நமது உதவி அவர்களிடம் வந்தது. நாம் யாரை நாடினோமோ அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். குற்றம் புரிந்த கூட்டத்தை விட்டும் நமது வேதனை நீக்கப்படாது. அவர்களின் வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல, மாறாக தனக்கு முன் சென்றதை உண்மைப்படுத்தி ஒவ்வொரு பொருளையும் விளக்கி கூறுகிறது. நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நேர் வழியாகவும் அருளாகவும் உள்ளது. இறை தூதர்களின் வரலாறு மனிதர்கள் படிப்பினை பெறுவே என்பதை இந்த இரண்டு வசனங்கள் நமக்கு விளக்குகின்றன. அந்த வரிசையில் இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் திருக்குரானில் எடுத்துரைக்கின்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை பல்வேறு அற்புதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர் ஆவார். ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவற்றின் படைகள் சுலைமானுக்காக திரட்டப்பட்டு அவர்கள் அணிவகுக்கப்பட்டனர். பறவைகளின் பாசையும் சுலைமான் நபி அவர்களுக்கு இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. தாவூதுக்கு சுலைமான் வாரிசானார். மக்களை பறவையின் மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களும் எங்களுக்கு தரப்பட்டுள்ளன. இதுவே தெளிவான அருட்கொடையாகும் என்று அவர் கூறினார். இத்தகைய சுலைமான் நபியின் வாழ்வில் ஒரு எறும்பினை பற்றியும் ஒரு பறவையை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். இறைவன் எந்த ஒன்றையும் வீணாக கூறுபவன் அல்ல என்ற அடிப்படையில் இது தொடர்பாக இறைவன் கூறும் நிகழ்வை நோக்கும் போது மனிதர்கள் படிப்பினை பெறத்தக்க அம்சம் இதிலே அடங்கியுள்ளது என்ற முடிவுக்கு எளிதாக நாம் எல்லாம் வர முடியும் என்றும் எறும்பு தொடர்பாக இறைவன் கூறும் தகவல் இதுதான். அவர்கள் எறும்பின் புற்றின் அருகே வந்தபோது, எறும்புகளே உங்கள் குடியிருப்புக்குள் நுழையுங்கள், சுலைமானும் அவரது படையினரும் அறியாத நிலையில் உங்களை மிதித்திடக்கூடாது என்று ஒரு எறும்பு கூறியது. அதன் கூற்றினால் சுலைமான் புன்னகை சிந்தி சிரித்தார். என் இறைவா, என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ செய்த அற்புடைக்கு நான் நன்றி செலுத்தவும் நீ திருப்தி அடையவும் நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக. உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக என்றார். சுலைமான் நபியர்கள் தனது படை பரிவாரங்களுடன் புறப்பட்டு செல்லும் போது ஒரு எறும்பு சுலைமான் நபியின் படை வருவதை அறிகிறது. படையினரின் மிதிக்குள்ளாகி நசுங்கி விடாமல் தன்னை பாதுகாப்பதோடு சக எறும்புகளையும் பாதுகாக்க குரல் எழுப்புகின்றது. எறும்புகளை உங்கள் குடியிருப்புகளுக்கு நுழையுங்கள், சுலைமானும் அவரது படையினரும் அறியாத நிலையில் உங்களை மிதித்திடக்கூடாது. இதுதான் எறும்பு கூறிய குரல். என்ன ஒரு பொதுநலம்! ஓர் ஆபத்திலிருந்து தன்னை மட்டும் காத்து கொண்டால் போதாது, சக கூட்டாளிகளையும் காக்க வேண்டும் என்ற எறும்பின் பொதுநல உணர்வை, சமூக அக்கறையை நாம் என்னவென்பது? சுயநலத்தை துறந்து பொதுநலத்துடன் வாழும் அழகிய பண்பை திருக்குரான் கூறும் இந்த எறும்பு நமக்கு கற்றுத்தருகிறது. தான் உண்டு தன் வேலை என்றில்லாமல் சமூக அக்கறையோடு வாழும் போக்கை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் எனும் சிந்தனையை இது நமக்கு தூண்டுகிறது. இது மட்டுமல்லாமல் சுலைமான் நபி அவர்களின் வாழ்வில் ஹூத் எனும் ஒரு பறவை பற்றியும் கூறப்படுகிறது. தன்னை தாண்டி பிறர் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற போதனை பறவைக்கும் சுலைமான் நபிக்கும் இடையே நடைபெறக்கூடிய உரையாடலின் ஊடாக ஊட்டப்படுவதை உணரலாம்.
இதோ பறவை பற்றி இறைவன் கூறும் தகவல் இதுதான். பறவைகளை அவர் ஆய்வு செய்தார். ஹூத் பறவையை நான் காணவில்லையே, அது ஓடி ஒளிந்து விட்டதா என்றார். அதை கடுமையான முறையில் தண்டிப்பேன், அல்லது அதை அறுத்து விடுவேன், அல்லது அது என்னிடம் தெளிவான சான்றை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார். அந்த பறவை சிறிது நேரமே தாமதித்தது. உமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து சபா என்னும் ஊரில் இருந்து உறுதியான ஒரு செய்தியை உம்மிடம் கொண்டு வந்துள்ளேன் என்று அந்த பறவை கூறியது. நான் ஒரு பெண்ணை கண்டேன். அவள் அவர்களை ஆட்சி செய்கிறாள். அவளுக்கு ஒவ்வொரு பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவளுக்கு மகத்தான சிம்மாசனமும் உள்ளது. அவளும் அவளது சமுதாயமும் அல்லாஹ்வுக்கன்றி சூரியனுக்கு சஜிதா செய்வதை கண்டேன். அவர்களின் செயல்களை சைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டி அவர்களை நல்ல வழியை விட்டும் தடுத்துள்ளான். எனவே அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள். வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய மாட்டார்களா? நீங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அவன் அறிவான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் மகத்தான அரசின் அறிவது என்றும் கூறியது. பறவைகளை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் என்பதை நாம் முன்னர் கண்டோம். அதன்படி பறவைகளை அவர் ஆய்வு செய்கின்ற போது ஹூத் என்னும் பறவை தாமதமாக வருகிறது. சபா என்னும் ஊரில் அதன் அரசியும் அந்த நாட்டு மக்களும் சூரியனை வணங்கி வழிபடுகிறார்கள். வானம் பூமியை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்வை அல்லவா அவர்கள் வணங்க வேண்டும் என்று தகவல் தெரிவிக்கின்றது. அதன் பிறகே சுலைமான் நபி அவர்கள் அந்த நாட்டு அரசிக்கு கடிதம் மூலம் இஸ்லாத்தை ஏற்றி வைத்தார்கள். இறுதியில் அந்த நாட்டு அரசு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நாட்டு மக்கள் சூரியனை வணங்குகிறார்கள் என்போது அல்லாஹ்வை அல்லவா இவர்கள் வணங்க வேண்டும் என்று தனது ஆதங்கத்தை தெரிவிப்பதிலிருந்து அந்த பறவைக்குள்ள சமூக அக்கறை வெளிப்படுவதை நாம் அறியலாம். இவை யாவும் இறை அற்புதத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளாகும். இந்த இரண்டு நிகழ்வுகளும் மனிதர்களுக்கு கற்பிக்கும் போதனை நமக்கேன் வம்பு என்று இருந்து விடாமல் தம்மை சுற்றி இருப்பவர்கள் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இத்தகைய சமூக அக்கறை என்பது. அல் குர்ஆனும் அண்ணல் நபி அவர்களும் போதிக்கும் அழகிய குணமாகும். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தையும் கொடுப்பார்கள், அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். முகமினான ஆண்கள் பெண்கள் பிற மக்களுக்கு நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்கிறது இந்த வசனம். நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது சமூக அக்கறையின் விளைவே. முகமீன்கள் அதை கை கொள்ள வேண்டும் என்று திருக்குர்ஆன் நம்மை எல்லாம் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இத்தகைய சமூக உணர்வு மேலிட வேண்டும் என்று நபி அவர்கள் போதிக்கிறார்கள். பாதையில் கிடக்கக்கூடிய முற்களை அகற்றச் சொன்னது கூட இந்த அடிப்படையிலே தானாகும். தொல்லை தரும் பொருளை அகற்றி போடுவது தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் பாதையில் நடந்து சென்றபோது முற்கிளையை கண்டு அதை எடுத்து அகற்றி போட்டார். அவனின் இந்த நல்ல செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாவ மன்னிப்பு அளிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாகனத்தில் ஏற சிரமப்படும் ஒருவரை வாகனத்தில் ஏற்றி விடுவதும் சிறந்த நற்காரியம் என்று நபிகளார் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனின் உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது கடமையாகும். ஒருவருக்கு அவரின் வாகனத்தில் ஏறிட உதவுவது அல்லது அவரின் வாகனத்தின் மீது அவரின் மூட்டை முடிச்சுகளை ஏற்றி வைப்பது கூட தர்மமாகும். நல்ல சொல்லும் தொழுகைக்கு நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும், வழியறியாமல் தடுமாறும் ஒருவருக்கு சரியான பாதையை அறிவித்து தருவதும் தர்மமாகும். இப்படி பசித்தோருக்கு உணவளித்தல், அனாதைகளை பராமரித்தல், பாதிக்கப்பட்டோருக்காக குரல் எழுப்புதல், இன்னும் இது போன்று நபிகளார் கூறும் பல பணிகள் நம்மை சுற்றிலும் வாழும் சமூக மக்கள் மீது அக்கறையுடன் செயலாற்ற வேண்டும் என்பதையே நமக்கு பிரதிபலிக்கின்றது. ஆனால் சில முஸ்லிம்களிடம் இந்த சமூக அக்கறை உள்ளதா என்ற கேள்வி எழுப்பினால் இல்லை என்பதே அதற்குரிய நியாயமான பதிலாகும். இத்தகையோர் பல செயல்களை நமக்கேன் வம்பு என்று இருந்து விடுகிறார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் அழைப்பு பணியில் அக்கறை செலுத்துவதில்லை. சமுதாயத்திற்கு ஆட்சியாளர்களாலோ பிற மக்களாலோ தீமை ஏற்படும் போது அதை உரிய விதத்தில் தட்டி கேட்பது, பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவு கரம் நீட்டுவது போன்ற செயல்களில் பங்கெடுப்பதில்லை. இத்தகைய சுயநலம் வெறுப்பிற்கு உரியதாகும். நான் எனது என்ற சுயநல உணர்வை தாண்டி பிற மக்கள் நலன் குறித்தும் சிந்திக்கும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். முஸ்லிமாக இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் இத்தகைய சமூக அக்கறை மேலிட வேண்டும்.
திருக்குரானில் கூறப்பட்ட எறும்பும் பறவையும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமும் அதுவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.